முடியாது, ஒளியவும் முடியாது. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு எக்ஸல் விளையாட்டி. நான் உங்கள் வழிகாட்டி அருள். என்னடா எக்ஸல் விளையாட்டுக்குள்ளே வந்தால் பிக் பாஸோட ஆடு மாதிரி ஓடவும் முடியாது ஒளிய முடியாதுன்னு ஓடிக்கிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா? இதுக்கும் நம்ம கண்டென்ட்டுக்கும் நீங்கள் சம்மந்தம் இருக்குங்க. என்னென்னா எக்ஸல்லேயே நம்ம வந்து ஓடவும் முடியாது ஒளிய முடியாது ஐ வில் வாட்சுங்கிற மாதிரி நம்ம வாட்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் என்ன, அந்த இன்ட்ரெஸ்டான ஃபீச்சர் எதுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எக்ஸல் விளையாட்டிக்கு ஃபஸ்ட் டைம் வியூவராக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது என்ன ஆப்ஷன்னா ஒரு சிம்பிளான மெத்தட் தான். என்னென்னா நீங்கள் ஒரு பெரிய இது சிம்பிள் சின்ன சீட்டாகிறதால உங்களுக்கு ஈஸியாக எல்லாத்தையும் நீங்கள் வந்து சைடில் போய்ட்டு வியூ பண்ணிக்கலாம். இதே வந்து 1000 1 lakh கணக்கில் வந்து டேட்டா இருக்குது, அந்த இடத்துல வந்து ஒரு ஃபார்முலா போட்டிருக்கீங்க. இப்போ ஒரு 50,000 செல்லை தாண்டி ஒரு டேட்டா இருக்குது, அந்த இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு செல் இருக்க வேல்யூ வந்து இதுக்கு ரிலேட்டடாக இருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு செல்லுக்கு மறுபடியும் நீங்கள் போய் அந்த டேட்டா பார்த்துட்டு மறுபடியும் நீங்கள் வந்து இங்கே டேட்டா வந்து எடிட் பண்ணணும். அதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு செல் ஆல்ரெடி ரெஃபர் பண்ணி ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த இடத்துல எவ்வளோ வேல்யூ இருக்குங்கிறத இங்கேருந்து நீங்கள் பார்த்து பண்ண முடிஞ்சால் எவ்வளோ ஈஸியாக இருக்கும். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணணுன்னா, ஃபஸ்ட் நீங்கள் சிம்பிளாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக இது ஒரு காலம் போட்டிருக்கேன். இந்த பாக்ஸ்க்குள்ளே நான் வந்து 1 இன்ச்சை வந்து எம்எம்மாக கன்வெர்ட் பண்ணி எவ்வளோ இருக்குங்கிற வேல்யூ போட்டிருக்கேன். இப்போ நான் இந்த செல்லை வந்து நான் வந்து வாட்ச் பண்ண போகிறேன். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபார்முலாஸ் டேப்புக்குள்ளே போய்க்குங்க. ஃபார்முலாஸில் போனதும் அப்படியே ரைட் சைடில் மூவ் ஆகி வந்தீங்கன்னா ஃபார்முலா ஆடிட்டிங்கிற டேப்புக்குள்ளே வாட்ச் விண்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த வாட்ச் விண்டோங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த பாக்ஸில் ஆட் வாட்ச், டெலிட் வாட்ச் இருக்கும். டெலிட் வாட்ச்ங்கிறது நீங்கள் ஆல்ரெடி ஆட் பண்ணிடுறத டெலிட் பண்ணணும்னா அது வரும். நீங்கள் எதுவும் ஆட் பண்ணணுன்னா ஆட் வாட்ச்ங்கிறது மட்டும் எனபிளாக இருக்கும். அந்த ஆட் வாட்ச்ங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எது வந்து நீங்கள் வாட்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கங்க. நான் ஃபஸ்ட்டு இந்த இன்ச்சு இருக்கிறதே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஆடு கொடுக்குறேன். ஆடு கொடுத்தது உங்களுக்கு என்னென்னலாம் ஷோ ஆகும் இந்த வாட்ச் விண்டோவில் அப்படின்னா, இந்த ஷீட்டோட நேம் என்ன, அது எந்த செல்லில் இருக்குது, அந்த செல்லோட வேல்யூ என்ன, அந்த செல்லில் என்ன ஃபார்முலா இருக்குது, எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் எந்த இடத்துல வேணால் அதை கொண்டு போய் வச்சுக்கலாம். நீங்கள் பாட்டமில் வச்சுக்கலாம். நீங்கள் எந்த இடத்துல ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நகர்த்திட்டு போய் வச்சுக்கலாம். நீங்கள் எண்டில் இருக்கீங்கன்னா எண்டில் கூட மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் டாப்பில் இருக்குது, பாட்டமில் இருக்குது, எந்த சைடு வேணால் இதை மூவ் பண்ண முடியும். இந்த ஷீட்டில் அது ஃபிக்ஸ்டாகவே அப்படியே இருக்கும் இந்த லொக்கேஷன்லேயே. இப்போ நான் வந்து இது உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பண்ணி காட்டுறேன். இந்த காலம் வந்து நான் வந்து ஹைட் பண்ணிடுறேன். ஹைட் பண்ணிவிட்டு இதை நான் வந்து 5ன்னு மாற்றுறேன். 5ன்னு மாற்றினா இங்கே என்ன வேல்யூ இருக்குன்னு எனக்கு தெரியாது. 5 இன்ச்சு வந்து எவ்வளோ எம்எம்மாக மாற்றணுங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் இந்த வாட்ச் விண்டோ வழியாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 127ங்கிறது உங்களுக்கு ஈஸியாக ஷோ ஆகும். இது இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு மேஜிக் மாதிரி கூட பண்ணலாம். மற்றவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஷோ பண்ணணுன்னா இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து லார்ஜ் டேட்டா வந்து நம்பர் டேட்டா இருக்கிற இடத்த நீங்கள் யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு டைமும் வந்து நீங்கள் ஆர்ஜினோட லொக்கேஷனுக்கு போய் செக் பண்ணிட்டு வந்து நீங்கள் பார்க்கணுங்கிற இதை குறைக்கிறதுக்காக தான் இந்த வாட்ச் விண்டோங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நிறையா புது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு எக்ஸல் ஐடியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே அந்த பிக் பாஸ்ன்னு நினச்சிட்டு இதுக்கு ஒரு கமெண்ட்டை போட்டுவிட்டு போங்க. இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும் இல்லை அடுத்த கண்டென்ட் எது மாதிரி போடலாங்கிற ஐடியா இருந்தாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.